15ට අඩු දරුවන් ගුරුවරුන් විදුහල්පති මේ සියලු දෙනාම වියරු වැටිච්ච ආගම් වියරු වැටිච්ච පිරිසක් ගිහිලා මරලා දැම්මා. அண்மையிலே சில நாட்கள் முன்பதாக மத தீவிரவாதிகள் சிலர் பாகிஸ்தானிலே 168 பேரை கொலை செய்தார்கள். 8 வயதுக்கும் 15 வயதுக்கும் உட்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், வித்தியாலய அதிபர்கள் இவர்கள் எல்லாம் அவர்கள் இரத்த வெறியோடும் அவர்கள் கொன்று குவித்தார்கள் 168 பேரை. මම ඊයේ පාකිස්තාන් අගමැතිවරයාට කතා කළා. ඔබේ සියලු දෙනාගේ මේ රටේ ජනතාවගේ ශෝකය ඒ දරුවන් වෙනුවෙන් අපි ප්‍රකාශ කරා. நான் நேற்று பாகிஸ்தான் பிரதமருக்கு தொலைபேசியிலே பேசி அந்த சம்பவம் தொடர்பாக எமது நாட்டு மக்கள் அனைவருடைய கவலையையும் சோகத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டேன். මේ தত্ত্বය මේ රටට ගෙන දින්න බෑ. இந்த மாதிரியான நிலைமையை மீண்டும் இந்த நாட்டிலே நாங்கள் ஏற்படுத்த இடம் கொடுக்க முடியாது. නිසා අපි සමගියෙන් ක්‍රෝධය ඉතිහාසය අමතක කරලා අපි සියලු දෙනා ජාතීන් වශයෙන් එකට එකතු වෙලා තමන්ගේ සංස්කෘතියට එකින් එකාට ගරු කරමින් තමන්ගේ ආගම් වලට එකින් එකා ගරු කරමින් අපි මේ රට සංවර්ධනය කරන්නට ඔබේ දරුවට හෙට ඉපදෙන්න ඉන්න දරුවට අනාගතේ ඉපදෙන්න ඉන්න දරුවට නූපන් දරුවා වෙනුවෙනුත් මේ රට රැකගන්න ඔබ සියලු දෙනා එකතු විය යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே அப்படியான ஒரு சம்பவத்தை நாங்கள் ஏற்படுத்த இடம் கொடுக்க கூடாது. பழைய சரித்திரத்தை மீண்டும் உருவாக்க இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் பின்னோக்கி போக கூடாது. நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும். எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும். ஒவ்வொருடைய கலாச்சாரத்தை, மதத்தை, இனத்தை மற்றவர்கள் மதித்து வாழ வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் பிறக்க போகின்ற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு இலங்கையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறி வைக்க விரும்புகிறேன். නායකව ඇවිල්ලා නොඑක් දේවල් කියාවි. නායකව ඇවිල්ලා ඔවුන් මෙහි ජීවත් වෙන්නේ නැහැ. ඔවුන්ගේ දරුවෝ මෙහි ජීවත් වෙන්නේ නැහැ මේ පොළොවේ. ඔවුන් මේ පොළොව තුල මේ තමන්ගේ රට තුල ඉගෙන ගන්නේ නැහැ. ඒ අය ඔක්කොම පිටරට ගිහිල්ලා ඉගෙන ගන්න දරුවෝ ඉන්න පිරිසක්. ඒක නිසා ඔවුන්ට ඔබේ දරුවා ගැන කැක්කුමක් නැහැ. தலைவர்கள் இங்கே வந்து ஒவ்வொரு கதைகளை சொல்லி போட்டு போகலாம். ஆனால் அவர்களை விட அவருடைய பிள்ளைகள் யாருமே இந்த நாட்டிலே வாழ்வதில்லை. அவர்கள் குடும்பங்களை இந்த நாட்டிலே வாழ்வதில்லை. எல்லோரும் வெளிநாட்டிலே தான் வாழ்கின்றார்கள். பிள்ளைகள் படிப்பதும் வெளிநாட்டு பாடசாலைகளிலே. எனவே அவர்கள் ஏதேதோ சொல்லிவிட்டு எல்லாம் போவார்கள். ஆனால் அதிலே கஷ்டப்பட போவது அவர்களோ அவருடைய பிள்ளைகளோ அவருடைய குடும்பத்தோர் அல்ல, நீங்கள் தான் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். නමුත් මට මේ රටේ සියලුම ජාතීන් ගේ වගේම සියලුම දරුවන් රැකගැනීමේ අයිතිය තියෙනවා කියන එක මා විශ්වාස කරනවා. எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா இன மக்களையும் அதே போன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய அந்த உரிமையும் எல்லாம் எனக்குத்தான் இருக்கிறது என்பதை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ඒ සියලු දරුවන් රැකගැනීමට, ඔවුන්ට හොඳ අනාගතයක් ඇති කිරීමට, ඔවුන්ට හොඳ ලොවක් දැකීමට පියවර ගන්නට ඔබ අපහ අත්වැල් බැඳ ගන්න. எனவே அந்த பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் நீங்களும் நாங்களும் ஒன்றாக கைகோர்த்து முன்னோக்கி செல்வோம். ඒකින්ද තමයි මහින්දෝදය විද්‍යාගාර ගෙනල්ලා මේ ප්‍රදේශීය විද්‍යා දැනුම මේ රටේ දරුවන්ට ලබා දීමේ පියවර අපි අරගත්තේ. அதனால் தான் மைந்தோதய தொழில்நுட்ப ஆய்வு கூடங்களை, பாடசாலைகளை அறிமுகம் செய்து எதிர்கால சந்தையினரை தொழில்நுட்ப ரீதியிலே முன்னேற்றமடைய செய்வதற்கு நாம் நடவடிக்கை தருணෝ කාර්මික විද්‍යාලවල ප්‍රයෝජනෙ ලබාගත යුතුව තියෙනවා. இந்த இளைஞர்கள் தொழில்நுட்ப கல்லூரியிலே இருந்து அவர்கள் பயன்களை முற்றுமுழுதாக பெற வேண்டும். වෘත්තීය පුහුණු මධ්‍යස්ථානවල ප්‍රයෝජනෙ ගන්නට ඕන. அவர்கள் இந்த தொழில் வசதி இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் இருந்து முற்றுமுழுதான பயனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබට රජයේ දොර ඇරිලා තියෙනවා. உங்களுக்கு அரசாங்கத்தின் கதவுகள், சாளரங்கள் பகிரங்கமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. එසේ කියමින් මං වචන කීපයක් මන් දන්න දමිළ භාෂාවෙන් කතා කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. நான் தெரிந்த தமிழ் மொழியிலே ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். அன்பராலே
நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் முன் பேசுவதும் உங்களே சந்திப்பதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த முறையும் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டி போடுகிறேன். 30 வருஷ இருண்ட காலம் இப்போது இல்லை. போன தடவை ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்பினே நீங்கள் என்னை தெரிவு செய்தீர்கள். இப்போது இந்த நாட்டில் எங்கேயும் போகலாம் வரலாம். பயம் தேவை இல்லை. இப்போது எங்கே போனாலும் உங்கள் எல்லோருக்கும் நாம் செய்த அபிவிருத்தி வேலைகள் எல்லாம் நன்றாக பார்க்க முடியும். பொட்ட வேற கொஞ்சம் பிழைக்கும். இதே வேகத்தில் போனால் எமது நாடு இன்னும் நிச்சயம் முன்னேறும். நண்பர்களே, வடமாகாணம் அபிவிருத்தி செய்ய நாம் பல பில்லியன் ரூபாய் செலவு செய்துள்ளோம். பில்லியன் கணனாக சம்வர்தனை பலாத்திருக்கிறது. பாதைகள், பழங்கள், கல்வி வசதி, மின்சார வசதி, சுகாதார வசதி போன்ற பலவித வசதிகள் வழங்கியுள்ளோம். புனர்வாழ்வு வேலைகள் செய்துள்ளோம். நஷ்ட ஈடு வழங்கியுள்ளோம். தங்களும் உங்களுக்கே வழங்கினோம். யாழ்தேவி புகை வண்டி இப்போது மீண்டும் ගාම්භීරமாக போகிறது. මම මේ දැන් නාත්තන්න කියලා කියන්නේ ඉන්නේ මේ මාන්කුලමුන් නාත්තනවා පාර එක්ස්ප්‍රස් එක யாழ்தேவி. யாழ்தேவி அந்த வண்டியை மாங்குளத்திலும் நிறுத்துவதற்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். මෙයාට ලේසි. இனவாத அரசியல் மிக மோசம். எமக்கு தேவை சகோதர பாசம். பஸ்ட கஷ்டம் இனிமேல் வேண்டாம். புத்தியுடன் செயல்பாடுவோம். உங்கள் பிள்ளைகள் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இனவாதம் பேசும் டிஎன்ஏ தலைவர்களின் பிள்ளைகள் வெளிநாட்டிலே, அப்பாவி மக்களின் பிள்ளைகள் இந்த நாட்டிலே. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். இருண்ட யுகம் 30 வருஷம் අභිවෘද්ධි වේලයල් 5 வருஷம் අඳුරු යුගයේ අවුරුදු 30යි සංවර්ධන කටයුතු අවුරුදු 5යි. நண்பர்களே, வடக்கின் வசந்தம் உங்கள் வசந்தம், உங்கள் பிள்ளைகளின் வசந்தம், உங்கள் பிரதேசத்தின் வசந்தம். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். எதிர்காலம் இன்னும் ஒளிவர என்னோடு ஒன்று சேருங்கள். பின்னோக்கி போகாமல் முன்னோக்கிய போவோம். வெற்றிலே சின்னம் மறக்க வேண்டாம். வெற்றிலையின் வெற்றி உங்கள் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, உங்கள் எதிர்கால வெற்றி. வெற்றியின் சின்னம் வெற்றிலே சின்னம், வெற்றியின் சின்னம் வெற்றிலே சின்னம். நன்றி, வணக்கம். இந்த வேளையிலே அதிபர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவதற்காக இருக்கிறார்கள். அதற்கிடையிலே
ஜனாதிபதி அவர்களுடைய நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் அனைவரது ஒருமித்த குரலும் ஒன்றிணைந்ததாக வெற்றியின் சின்னமாகிய வெற்றிலை சின்னத்திற்கு உறுதியாக உங்கள் குரலை தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். இந்த வேளையிலே அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த இந்த 25 பேர் இன்று ஆதரவு வழங்குகிறார்கள். හොඳයි දැන් අපි විශේෂයෙන්ම විවිධ අධිකාරි ජනාධිපති මොහොතක් වේදිකාවේ රැඳෙන අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. අපේ දේශපාලන පක්ෂවල නියෝජිතයින් අධිකාරි ජනාධිපතිවන්ට මේ මොහොතේදී ශක්තිය ලබා දීම සහායක වන මොහොත මේ සියලුම දෙනා අධිකාරි ජනාධිපතිතුමන්ට අපි තාම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා මේ අය සමග එකතු වෙන්න. මේ විශේෂයෙන්ම TNA සහ විවිධ දේශපාලන පක්ෂවල ඉඳපු අය අධිකාරි ජනාධිපතිතුමන්ට සහයෝගය ලබා දෙමින් අද ජයග්‍රහණය සපත කරන මොහොත 31 දෙනෙක් අද මේ විශේෂ නියෝජිතයින් අධිකාරි ජනාධිපතිතුමන්ට සහයෝගය දක්වමින් මේ මොහොතේදී අධිකාරි ජනාධිපතිතුමා සමග ඡායාරූපකට මෙන්න මොහොතයි මේ මොහොත. இந்த வேளையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே இன்று ஜனாதிபதியினுடைய பக்கம் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ உங்கள் கண் முன்னே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இன்று ஜனாதிபதி அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக இந்த வேளையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை வெற்றிலை சின்னத்தை கொடுத்து நேரடியாக வெற்றிலையை கையிலே கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே வெற்றியின் சின்னமாகிய வெற்றிலை சின்னத்திற்கு உங்கள் கரகோஷத்தை முல்லைத்தீவு மண்ணிலே மாபெரும் சத்தமாக தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வெற்றியின் சின்னம் வெற்றிலை சின்னம், வெற்றியின் சின்னம் வெற்றிலை சின்னம். அதிமேலகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முள்ளிய வலையில் இந்த சந்தர்ப்பத்தில் பல முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவை வழங்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வன்னி மண்ணினுடைய வாசம் வீசுகின்ற யுகமாக முழு தேசமும் எங்களுடன் இணைந்து நவ யுகத்திற்கு பயணிக்கும் காலமாக ஆழ் கடல் சோலை வயல் குளம் என்று எங்களுடைய வளத்தை அனுபவிக்கும் காலமாக வீட்டுக்கு வீடு வாசல் படிகளில் நிம்மதியை தந்த பிறர் துன்பம் தன்னுடைய துன்பமாக கருதி விழி துடைக்கும் எம் கண் முன்னே காண காண எங்களுடைய மண்ணை வளர்ச்சியடைய செய்யும் அதிமேலகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு உங்கள் உறுதியான ஆதரவை வழங்கும் முகமாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைவரது ஆதரவையும் நாங்கள் இந்த வேளையிலே கோரியிருக்கிறோம். உங்கள் சத்தமான கரகோஷத்தை அன்புடன் வேண்டி நிற்கிறோம். முன் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பான அந்த கரகோஷத்தை தான் நாங்கள் இந்த வேளையிலே வேண்டி நிற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் 25 தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்களுடைய மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு இந்த வேளையிலே வழங்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வேளையிலே இணைந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே வெற்றிலை சின்னத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கரங்களிலே வழங்கி வைத்து தங்களுடைய முழுமையான ஆதரவை எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே 2015ஆம் ஆண்டு 8ஆம் திகதி இந்த நாட்டில் வளமான சுபீட்சமான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு உறுதி போடுகின்ற தங்களுடைய ஆதரவை வழங்குகின்ற தங்களுடைய அன்பை தெரிவிக்கின்ற இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்கின்ற இந்த நாட்டை உலகிலே ஆசியாவினுடைய ஆச்சரியமாக வழங்கி வைக்கக்கூடிய நிகழ்விலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி வைக்கின்றார்கள். இதோ முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி வைக்கக்கூடிய இந்த நிகழ்விலே வரலாற்றில் என்றும் பொன்னெழுத்துக்களால் பதிக்கக்கூடிய மத மூநிலையில் இருந்து வந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே உங்கள் ஆதரவை கோரி நிற்கின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வெற்றியின் சின்னமாக வெற்றிலை சின்னத்தை மாற்றுவோம். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னமாகிய வெற்றிலை சின்னத்திற்கு வாக்களித்து எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே அதிவேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற மாபெரும் கூட்டமாக இங்கே இன்றைய தினத்தில் முல்லை மண்ணின் முள்ளிய வலை என்றும் ஒரே ஏகோபித்த குரல் ஜன திரள் ஜன மனங்கள் நிறைந்த